கூட இந்த ஒரு வருடமும் நம்முடைய இரட்சகருடைய நினைவு கூறுதலிலே நாம் பங்கு பெற தேவன் கிருபை தந்திருக்காங்க. இது முழுவதுமாக அவருடைய அளவற்ற ஒரு கிருபை, ஒரு மட்டில்லாத ஒரு தயவு. மீண்டுமாக நாம் ஜீவனோடு கூட காக்கப்பட்டு இந்த ஒரு நேரத்திலும் கூட இந்த இடத்துல நாம் கூடி வருவதற்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. விசேஷமாக ஒரு கடைசி பகுதிக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இப்பொழுதும் கூட நம்முடைய சிந்தனைகளை நம்ம ஒருமுகப்படுத்துவனமாக அநேக சத்தியங்கள் மற்றும் பாடல்கள் மற்றும் வேத வசனங்கள் நம்ம கேட்டோம். ஸோ இப்பொழுதும் இந்த ஒரு நினைவு கூறுதலுக்குண்டான இந்த ஒரு ஆராதனைக்குள்ளாக நாம் மீண்டுமாக நாம் கடந்து செல்லலாம். இப்பொழுதும் இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று மீண்டுமாக ஒரு பாடல் நாம் பாடலாம். பாடல் குழுவினோடு கூட சேர்ந்து பாடல் எண் 12 உன்னத தேவனே என்கின்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவை பலப்படுத்தும் கண்ணீரில் கலங்கும் தூயவரை தேற்றும் உன்னத தேவனே இயேசுவை பலப்படுத்தும் கண்ணீரில் கலங்கும் தூயவரை தேற்றும் நெற்றியில் வேர்வையிலே இரத்தத்தின் பெரும் துளிகள் இதய துடிப்பினிலே மரணத்தின் பெரும் வலிகள் நெற்றியில் வேர்வையிலே இரத்தத்தின் பெரும் துளிகள் இதய துடிப்பினிலே மரணத்தின் பெரும் வலிகள் இயேசுவின் சரீர காயம் அது எல்லாம் எந்த பாவம் இயேசுவின் சரீர காயம் அது எல்லாம் எந்த பாவம் அது எல்லாம் எந்த பாவம் தேவனின் சித்தம்
உம்மை நொறுக்கும் சிலுவையின் மரணம் என்னை நீக்கும். தேவனின் சித்தம் உம்மை நொறுக்கும் சிலுவையின் மரணம் என்னை நீக்கும். உள்ளில் கிரீடமும் உமிழ்நீர் முகத்திலும் மகிழ்ந்து நின்றீரோ, என் மீறுதல் பொறுத்தீரோ, என் மீறுதல் பொறுத்தீரோ. இயேசுவின் சரீர காயம் அது எல்லாம் எந்தன் பாவம். இயேசுவின் சரீர காயம் அது எல்லாம் எந்தன் பாவம். அது எல்லாம் எந்தன் பாவம். இயேசுவின் இரத்தம் பாவம் நீக்கும். 3 ஆணிகள் அன்பை காட்டும். இயேசுவின் இரத்தம் பாவம் நீக்கும். 3 ஆணிகள் அன்பை காட்டும். கையில் செங்கோலம் நீரே அலங்கோலம் ஜெயித்து நின்றீரோ, என் கண்ணீரை துடைத்தீரோ, என் கண்ணீரை துடைத்தீரோ. இயேசுவின் சரீர காயம் அது எல்லாம் எந்தன் பாவம். இயேசுவின் சரீர காயம் அது எல்லாம் எந்தன் பாவம். அது எல்லாம் எந்தன் பாவம். உன்னத தேவனே இயேசுவை பலப்படுத்தும். கண்ணீரில் கலங்கும் தூயவரை தேற்றும். உன்னத தேவனே இயேசுவை பலப்படுத்தும். கண்ணீரில் கலங்கும் தூயவரை தேற்றும். நெற்றியில் வேர்வையிலே இரத்தத்தின் பெரும் துளிகள், இதய துடிப்பினிலே மரணத்தின் பெரும் பலிகள். நெற்றியில் வேர்வையிலே இரத்தத்தின் பெரும் துளிகள், இதய துடிப்பினிலே மரணத்தின் பெரும் பலிகள். இயேசுவின் சரீர காயம் அது எல்லாம் எந்தன் பாவம். இயேசுவின் சரீர காயம் அது எல்லாம் எந்தன் பாவம். அது எல்லாம் எந்தன் பாவம். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் அம்ப்ரோஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி சகோதரி அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம் ஆண்டவருடைய அந்த மரணத்தின் நினைவு கூறுதல் நாளை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம் ஆண்டவரை நமக்கு ஒரு மீட்பாக கொடுத்து
நம்மை மீட்டுக்கொண்ட நம்முடைய அன்பான அந்த இரக்கத்தின் தேவனிடத்திலே நாம் அனைவரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து, அப்பா, உம்முடைய அன்பின் நேசகுமாரனை எங்களுக்காய் தந்து, அப்பா, உம்முடைய சர்வ லோகத்தையும் அப்பா அந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு, அப்பா, இந்த நாளிலும் அவருடைய அந்த மரணத்தின் நினைவூறுதல் நாளை அனுசரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை கிருபையாய் தந்து இங்கே கூட்டி சேர்த்திருக்கிற உம்முடைய மேலான அன்பின் தயவுக்கு அப்பா, உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் அனைவருமே அப்பா உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் உங்க பொற்பாதத்திற்கு ஏறெடுக்கிறோம். அன்பு தகப்பனே, தேவனே, நீர் உம்முடைய அன்பு குமாரனை எங்களுக்கு கொடுத்து அவர் மூலமாய் உங்களை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுகாரத்தை எங்களுக்கு பெற்று தந்த அந்த அன்பு குமாரன் எங்க ஆண்டவர் அந்த மரணத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்ட இந்த நாளிலே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய பொற்பாதத்திற்கு இந்த வேளையிலே ஆயிரம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாளை உங்க கிருபையால் எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய தயவால் பெற்றிருக்கிற அன்பு பிள்ளைகள் சுவாமி. இந்த நாளிலும் எங்கள் ஆண்டவருடைய அந்த மரணத்தின் நினைவு கூறுதல் நாளை அனுசரிக்க நீ செய்த அந்த மகா தயவு சுவாமி. அப்பா, அவருடைய மரணத்தின் நினைவு நாளிலே அப்பா, நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பாத்திரத்திலே நாங்கள் ஒவ்வொருவருமாய் எங்களுடைய பாத்திரத்திலே அந்த பாடுகளின் பாத்திரத்திலே நாங்கள் பங்கு கொண்டு அப்பா, எங்களுடைய ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு நீங்க இரக்கம் செய்யும் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பங்கு கொள்கிற நாங்கள் அந்த அப்பத்தை எங்கள் ஆண்டவருடைய ஈடுபடியை விசுவாசிக்கத்தக்கதாகவும் அந்த ரசத்தை அந்த பானத்திலே நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக எங்களுடைய பாடுகளிலும் நாங்கள் அவரை மகிமைப்படுத்தவும் முடிவு பரியந்தம் அப்பா அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாகவும் தேவனே உங்களுக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு பிள்ளையாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து அந்த முடிவு பரியந்தம் சத்தியத்திலே நிலைத்து நின்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் ஆண்டவருடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அப்பா, நீர் எங்களுக்கு முடிவிலே தருகிற அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள இந்த நாளை நாங்கள் உணர்ந்து அப்பா, இந்த அப்பத்திலும் ரசத்திலும் அப்பா அவருடைய சரீரத்திலும் பங்கு பெற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க இரக்கம் செய்யுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு மன வருத்தத்தை தருகிற எங்களுடைய சிந்தனைகளோ சொல்லோ செயலோ இருந்தால் உங்க தயவுள்ள இரக்கத்தால் மன்னிச்சு அப்பா இந்த அப்பத்திலும் ரசத்திலும் நாங்கள் பங்கு பெற்று உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்பா முடிவு பரியந்தம் இந்த சத்தியத்தில் நிலைத்து நின்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய பரிசுத்த ஆவியால் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர் கல்வாரியில் எங்களுக்காய் ஜீவனை தந்து எங்களை மீட்ட எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசருடைய அந்த புண்ணிய நாமத்தில் பொற்பாதம் பணிந்து தாழ்ந்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே. தேங்க்யூ பிரதர். நாம் அனைவரும் அமரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தருணம். ஸோ நம்மை நாமே நிதானிக்கும் வண்ணமாகவும் விசேஷமாக தேவன் கொடுக்கின்றதான இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாகவும் நாம் கூடியிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பாக இதே நீசான் 14 இல்லைங்களா, இன்னைக்கு 6 மணி தாண்டிடுச்சு. நீசான் 14 ஆரம்ப சாயங்காலத்துல நம்முடைய கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை தன்னுடைய 12 அப்போஸ்தலரோட அவர் என்ன பண்ணாருன்னா அனுசரிச்சார். ஸோ அதே வேலை அதே தருணத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இங்கேயும் நம்முடைய கர்த்தர் இருக்கார், அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும் இருக்கிறார். ஸோ இந்த ஒரு நேரத்திலும் கூட நம்மை நாமளே நிதானித்து பார்க்கும் வகையிலும்
நம்முடைய தேவன் கொடுத்த மாபெரும் ஒரு கிருபையை, நம்முடைய இரட்சகருடைய ஈடுபலியை நாம் நினைவு கூறும் வகையிலும் மீண்டுமாக சில சத்திய காரியங்கள் மற்றும் வசன பதிகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் வேத பாடத்துக்கு நாம் கடந்து போகலாம். வேத பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை சபையின் சார்பாக முன்னணிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டுமாக ஒரு வருடங்களுக்கு பின்பு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் கொடுத்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சேர்த்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, சகோதரர் சொன்ன மாதிரி இப்ப இது என்ன டைம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சீஷர்களை கூப்பிட்டு பந்தி அனுசரிச்ச டைம். இயேசு கிறிஸ்து மரித்த டைம் இது இல்லை. மரித்த டைம் நாளைக்கு சாயந்தரம், நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு. ஸோ இந்த டைம் என்ன டைம் பார்க்கும்போது நினைவு கூறுதலுக்குரிய டைம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நினைவு கூற சொன்னது அவருடைய மரணத்தை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அனுசரிக்கக்கூடிய நேரமானது அவருடைய மரணத்தின் டைம்ல கிடையாது, அவர் நினைவு கூறுதலை அனுசரித்த டைம்ல நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலியின் மேன்மை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ நம்ம அந்த பலியை நம்ம உட்கொள்ள போறோம். அதனால அந்த மேன்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பாடத்தை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மரித்த அந்த காரியம், அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதி பிட்வீன் த 2 ஈவினிங்ஸ் ஏறக்குறைய 3 மணிக்கு மரித்த அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தின் மூலம் 2 முக்கியமான பலிகள் நிறைவேறிச்சு. 2 முக்கியமான பலிகள் நிறைவேறிச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா ரான்சம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்ப 2 பலி கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு 2 ஜீவன் வேணும் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் போது தான் 2 ஜீவன் நம்முடைய ஆண்டவருக்கு இருந்துச்சு. எந்த அடிப்படையில் சொல்லி பார்க்கும்போது இப்ப நம்மளே பாருங்க, நமக்குள்ள ஏற்கனவே பழைய மனுஷன் ஒன்று இருக்குது, புது சிருஷ்டி ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில அந்த 3 வருஷத்துல 2 ஜீவன்கள் அவருக்குள்ள இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஜீவன் தேவன் அவருக்காக இந்த பூமியில போய் ஆதாமுடைய பாவத்திற்கு ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸ், சரிநிகர் சமான விலை கொடுப்பதற்காக தேவன் கொடுத்த ஒரு ஜீவன். அந்த ஜீவனை வச்சு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரான்சம் மட்டும் கொடுக்க முடியும். அதையும் நீசான் 14 மதியம் 3 மணிக்கு நிறைவேற்றினார். செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், சின் ஆஃபரிங். அது ஒரு பலிதான். அந்த பலியும் சிலுவை மரணத்துல தான் நிறைவேறிச்சு. அந்த பலியும் சிலுவை மரணத்துல நிறைவேறிச்சு. அந்த பலிக்கான ஜீவனை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப பெற்றுக்கொண்டார்னா அவருடைய ஞானஸ்தானத்துல. எப்படி பெற்றுக்கொண்டார்னா, அவருடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமாக தேவன் கொடுத்த அந்த ரான்சம்காக கொடுத்த ஜீவனை பேப்டிசத்துல அர்ப்பணித்தது நிமித்தமாக தேவன் அதை அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு கொடுத்த நியூ கிரியேஷன். அந்த நியூ கிரியேஷனை தேவனுக்கு பிரியமான பலியாக நம்முடைய ஆண்டவர் 3 வருஷம் செலுத்தினது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பாவ நிவாரண பலிக்கு அடையாளமா இருக்கு. அப்ப இந்த 2 ஜீவன், ஒன்னு தேவன் கொடுத்து அனுப்பின ஜீவன், இன்னொன்னு இங்க வந்து தேவன் கிட்ட பெற்றுக்கொண்ட ஜீவன். இந்த 2 விஷயத்தையுமே நம்முடைய ஆண்டவர் பலியாக செலுத்தினது நீசான் மாதம் 14ஆம் தேதிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த 2 விஷயத்தை தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2 அடையாளமா நம்ம கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம சொன்ன 2 விஷயத்தை தான் 2 அடையாளங்களாக நம்முடைய ஆண்டவர் நம்மளை அனுசரிக்க சொன்னார். ஒன்னு அப்பம், இன்னொன்னு திராட்சை ரசம். அப்பம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவன் அவர் கொடுத்து அனுப்பினார் பாருங்க, பரிபூர்ண ஜீவன். அந்த ஜீவன் நிமித்தம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ரான்சம், அது அப்பம். இன்னொன்னு திராட்சை ரசம், அது அவர் தன்னுடைய ஞானஸ்தானத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட அந்த நியூ கிரியேஷன். அந்த நியூ கிரியேஷனை தேவனுக்கு பிரியமான பலி செலுத்ததுனால அவர் மரிக்கும் போது தேவன் அப்ரிஷியேட் பண்ணி அதையும் ஏற்றுக்கொள்றார். அது பாவ நிவாரண பலி. அதுதான் இங்க என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திராட்சை ரசம். சோ நம்முடைய ஆண்டவர் கொடுத்த 2 அடையாளங்களும் இங்க இருக்கு. இப்ப நம்ம எந்த பாயிண்ட்குள்ள போலாம்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துருச்சுன்னா அடுத்த என்ன பாயிண்ட்குள்ள போலாம்னா, இந்த 2 விஷயம் நம்முடைய ஆண்டவர் கூட இருந்துச்சு. ஒன்னு அவர் பூமிக்கு வந்ததுல இருந்தே இருந்துச்சு. இன்னொன்னு பேப்டிசத்துல இருந்து இருந்துச்சு. அவர் வந்தப்பிலிருந்து இருந்தது ரான்சம், அப்பம். அவர் ஞானஸ்தானத்திலிருந்து இருந்தது திராட்சை ரசம். இந்த 2 விஷயத்தையும்
நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். அவர் செஞ்சு முடிச்ச அந்த பலியை நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறுதல்ல நமக்கு கொடுத்திருக்கார். எப்படி அவருடைய பலியை நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, அவர் பலியானா நமக்கு கொடுக்கலாம். ஏன்னா பலி செலுத்துறது இன்னொருத்தருடைய பயன்பாட்டுக்காகத்தான். அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த ரெண்டு விஷயத்தையும் பலி செலுத்துறதுனால இப்ப அந்த பலியின் மேன்மை யாருக்கு வந்துருச்சுன்னா நமக்கு வந்துருச்சு. அதை இப்ப நம்ம அனுசரிக்க போறோம். இப்ப என்ன ஒரு கேள்வினா, இந்த ரெண்டு விஷயமும் அப்பமும் திராட்சை ரசமும் நமக்கு அப்ளை ஆகணும், நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய ஆண்டவர் முதல்ல மரிக்கணும். நம்முடைய ஆண்டவர் முதல்ல மரிக்கணும். மரிக்காம இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு நினைவு கூறுதலா மாறாது. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சதுனாலதான் இந்த ரெண்டு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத முதல்ல இப்ப நம்ம நினைவு கூறணும். ஒன்னு அப்பம், இன்னொன்னு திராட்சை ரசம். செகண்ட் பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சாதான் கிடைக்குன்னு சொல்றோம். நம்முடைய ஆண்டவர் எப்படி மரித்தார்? உலக பிரகாரமா ஒரு உதாரணத்துல நான் கொஸ்டினை கேட்கிறேன். உங்களுக்கு கொஸ்டினை பிடிச்சிக்க வேண்டாம், அந்த கேள்வியினுடைய நோக்கம் சப்ஜெக்டை புரிய வைக்கிறதுக்காக தான். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா எப்படி செத்தாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடற்கூறாய்வு பண்ணுவாங்க. ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த விஷயத்தை எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ஆய்வும் பண்ண வேண்டாம், பைபிள் ஆய்வு பண்ணாலே போதும். ஸோ யோவான் ரொம்ப கிளியரா கொடுத்துட்டாரு. நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறதுக்கு காரணம் பிரெயின் டேமேஜ் இல்லை, கிட்னி டேமேஜ் இல்லை, கை கால்கள் செயலிழந்து போல. ஒரே ஒரு காரணம் ஹார்ட் டேமேஜ். வசனம் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சமயத்துல நம்முடைய ஆண்டவர் மரிச்சிட்டார். மரிச்சதுக்கு அப்புறம் போர் சேவகர்கள், ரோமன் சோல்ஜர்ஸ்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அவருடைய விழாவில் ஈட்டி வச்சு குத்துறாரு. அப்படி குத்தும் போது குத்துற இடத்துல இருந்து என்ன வருதுன்னா ரத்தமும் தண்ணீரும் வருதுன்னு பாக்குறோம். ரத்தமும் வரல, தண்ணீரும் வரல. ஆக்சுவலா வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த படத்தை, இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்றேன். நம்முடைய இருதயத்தை பிடித்து வைத்திருக்கும் ஒரு பை, ஒரு பேக். இருதயத்தை தேவன் நம்ம ஹார்ட்டை தேவன் அப்படி சும்மா வைக்கல, ஒரு பேக்குள்ள வச்சு வச்சிருக்காரு. அந்த பேக் பேரு பெரிகார்டியல் சாக். பெரிகார்டியல் சாக். அந்த பெரிகார்டியல் சாக் தமிழ்ல எப்படி சொல்றேன்னா பெரிகார்டியல் பை. இந்த பையுக்குள்ள ஹார்ட் வச்சிருக்காரு. எதுக்காக இந்த பையுக்குள்ள வச்சிருக்காருன்னா, இந்த பையுக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவுல ஒரு லிக்விட் இருக்கு, ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவத்துக்கு பேரு பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இந்த திரவம் எதற்காக தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கு வச்சிருக்காருன்னா, நம்முடைய ஹார்ட் பம்ப் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு உராய்வு இருக்கும் இல்லையா, அந்த உராய்வை கண்ட்ரோல் பண்றதுக்கு, உராய்வை கண்ட்ரோல் பண்ண லிக்விட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உராய்வை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த லூப்ரிகேஷனுக்காகவும் வைப்ரேஷன்ஸ்ல அதை தாங்கிறதுக்காகவும் ஒரு லிக்விட் என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் நம்ம எல்லாத்துக்குமே வச்சிருக்கார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிருக்காருன்னு வச்சிருக்காரு. அந்த லிக்விட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 ml. நம்ம நினைச்ச மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போர்ச்சவர்கள் ஈட்டி வச்சு குத்தும் போது மடமடமடமடன் ரத்தமும் தண்ணியில வரல, லைட்டா வந்திருக்கு. 15 to 20 ml தான். இந்த 15 to 20 ml வந்ததுதான் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரத்த மாதிரியும் இருக்காது, தண்ணீர் மாதிரியும் இருக்காது. ஏன்னா இந்த லிக்விடுடைய ஸ்டேட்டஸ் அப்படித்தான் இருக்கும். சோ இந்த லிக்விட் தான் என்ன பண்ணிருக்குன்னா வெளியே வந்திருக்கு. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாருங்கிறத எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈட்டி வச்சு குத்தும்போது இந்த லிக்விட் வந்துருச்சு. யோவான் சொல்றாரு ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டுச்சு. இந்த லிக்விடு அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது. ஏன்னா இந்த லிக்விட் வெளியே வரதுக்காக தேவன் வைக்கல, உள்ள இருக்கிறதா வச்சிருக்காரு. அப்ப இந்த லிக்விட் வெளியே வருதுன்னா பெரிகார்டியல் பை இருக்கு இல்லையா, அது கூட இருக்கிற லிக்விட் வெளியே வருதுன்னா ஒரே ஒரு விஷயம், பெரிகார்டியல் சாக் பை கிழிஞ்சிருக்கணும். பெரிகார்டியல் சாக் அப்படிங்கிற பையானது கிழிஞ்சா மட்டும்தான் அந்த லிக்விட் என்னன்னா வெளியே வரும். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த லிக்விட் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறத வசனம் கன்ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஹார்ட் டியர் ஆயிருக்கு, கிழிஞ்சிருக்கு, பர்ஸ்ட் ஆயிருக்கு, இருதயம் வெடித்திருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்முடைய ஆண்டவர் மரிச்சார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ஹார்ட் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இத மெடிக்கல் டேர்ம்ல எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஹார்ட் வெடிக்கிற விஷயத்தை மெடிக்கல் டேர்ம்ல எப்படி சொல்றாங்கன்னா புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம். புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம். ஹார்ட் வெடிக்கிறதுக்கு மெடிக்கல் டேர்ம் ஹார்ட்
புரோக்கன் சிண்ட்ரோம். புரோக்கனால என்ன அர்த்தம்? உடைஞ்சிருச்சு. எனக்கு ஒரு கேள்வி, ஹார்ட் உடையுமா? வாய்ப்பு இருக்கு. எப்ப தெரியுங்களா? ஏதாவது ஒரு பெரிய ஆயத்தை எடுத்து ஹார்ட்டை தாக்குனா ஹார்ட் கிளியும், உடையும். வெளிப்புறமா இருந்து ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குனா ஹார்ட் கிளியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்கலா தாக்குனா கிளியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஹார்ட் அவ்வளவு சீக்கிரம் யாரும் டச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் எங்க வச்சிருக்காருன்னா ரொம்ப பத்திரமா வச்சிருக்காரு, உள்ள எலும்புகளுக்குள்ள வச்சிருக்காரு. அப்ப யாரும் டைரக்டா அதை டச் பண்ண முடியாது. பட் ஆண்டவருக்கு அது கிழிஞ்சிருக்கு, பஸ்ட் ஆயிருக்கு. அப்ப பஸ்ட் ஆயிருக்குன்னா வெளியிருந்து யாரும் என்ன பண்ணீங்க, அவரை குத்துல, அவரை போட்டு அடிச்சு எல்லா பக்கமும் சித்திரவதை பண்ணும்போது ஹார்ட்ல பிசிக்கலா எந்த விதமான அடியும் படல. ஆனாலும் ஹார்ட் புரோக்கன் ஆயிருக்கு. என்ன காரணத்தால புரோக்கன் ஆயிருக்குன்னு எழுதுறாங்கன்னா, இட் இஸ் நாட் அ பிசிக்கல் ஃபெயிலியர், இட் இஸ் எமோஷனல் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியருக்கு பேரு, அந்த ஹார்ட் உடைஞ்சதுக்கு பேரு பிசிக்கலான ஒரு காரணத்தினால அந்த ஹார்ட் உடையில, எமோஷனல் ஃபெயிலியரால உடைஞ்சிருக்கு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, ஹார்ட்டுக்கு எமோஷன் இருக்கா? ஏன்னா எமோஷன்னால தான் அந்த ஹார்ட் உடைஞ்சிருக்கு. நம்முடைய ஆண்டவருக்கு எமோஷனால ஹார்ட் உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம்னு எடுத்துட்டோம்னா, கொஸ்டின், ஹார்ட்டுக்கு எமோஷன் இருக்கா? ஹார்ட்டுக்கு ஃபீலிங் இருக்கான்னு கேட்கிறேன், ஒன்னும் கேட்கல உங்ககிட்ட. இல்லை. ஹார்ட் சதையினாலான ஒரு பொருள். ஹார்ட் சதையினாலான ஒரு பொருள். ஹார்ட்டுக்குன்னு ஃபீலிங் கிடையாது. அப்ப எப்படி நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம்னா, ஹார்ட்டே உடைஞ்சிரும் போல் இருக்குது, என் இதயமே கரைஞ்சிரும் போல் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் ஹார்ட்னுடைய எமோஷன் கிடையாது, ஹார்ட்னுடைய ரியாக்ஷன். ஹார்ட்னுடைய எமோஷன் கிடையாது, ஹார்ட்னுடைய ரியாக்ஷன். அப்ப ஹார்ட் ரியாக்ட் பண்ணும், ஆனா எமோஷனல் இருக்காது. அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு எமோஷனல் ஃபெயிலியரால தான் ஹார்ட் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா, ஹார்ட் எமோஷனை ஏற்படுத்தல, ஒரு ரியாக்ஷனை கொடுத்திருக்கு, அதுல ஹார்ட் கிழிஞ்சிருக்கு. அப்படின்னா ஹார்ட்டுக்கு ரியாக்ஷன் பண்ற அளவுக்கு எங்க கனெக்ஷன் இருக்கு? பிரெயின். ஆனா பிரெயினுக்கு என்ன இருக்கு? எமோஷன் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ எமோஷன் எங்க இருக்குன்னா பிரெயின்ல இருக்கு. இந்த பிரெயின் என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்ப நான் உங்களை பாக்குறேன் இல்லையா, நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல கலெக்ட் ஆயிட்டு இருக்கு, சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் சேகரிக்கப்பட்டது எலக்ட்ரோ சிக்னல்ஸா, மின்சார அதிர்வு மாதிரி நம்ம உடம்புக்குள்ள என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது என்ன இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல இருந்து வருதோ அதை ஹார்ட் ரியாக்ட் பண்ணும். அதை ஹார்ட் ரியாக்ட் பண்ணும். இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம உடம்புல இல்லைன்னா, இந்த ஒரு சிஸ்டம், இந்த ஒரு அமைப்பு நான் சொல்றேன் பாத்தீங்களா, பிரெயின் ரிசீவ் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்புது, பிரெயின் ரிசீவ் பண்றது ஹார்ட் எடுத்துட்டு ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் தான் பண்ணும், எமோஷனல் இருக்காது. எமோஷனல் பிரெயினுக்கு தான் இருக்கு. அப்ப பிரெயின் என்ன பண்ணுது? இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எமோஷனா மாத்தி எதுக்கு அனுப்புதுன்னா ஹார்ட்டுக்கு அனுப்புது. ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா வந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணுது. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்ப ஹார்ட் ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி எடுத்துட்டா, நம்முடைய ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்திருக்கு? பிரெயின்ல இருந்து. இந்த சிஸ்டம், இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லைன்னா, இந்த ஒரு சிஸ்டம் ஹியூமன் பாடியில் இல்லைன்னா நம்மளால சிரிக்க கூட முடியாது, நம்மளால அழுக கூட முடியாது. யாருமே அழுக மாட்டோம், யாரும் சிரிக்க மாட்டோம். ஏன் தெரியுங்களா? ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அப்ப ஹார்ட்டுக்கு ஃபீலிங் கிடையாதுங்கிறப்ப இந்த ஹார்ட் நம்முடைய ஆண்டவருக்கு உடைந்திருக்கிறது, புரோக்கன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபீலிங் எங்க இருந்தா போயிருக்கணும்? பிரெயின். என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல் டேர்ம்ல பிரெயின்ல இருந்து ரிசீவ் ஆகிற இந்த சிக்னல்ஸ், எமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள போகும்போது உடம்பு ரொம்ப பயங்கரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணுமாமா. இந்த கண்டிஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல கலெக்ட் ஆயிருக்கு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல கலெக்ட் ஆயிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் ஹார்ட்டுக்கு போறப்ப ஹார்ட் ரியாக்ட் பண்ண விதம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கு, அதனாலதான் ஹார்ட் கிழிஞ்சிருக்கு. அப்ப ஹார்ட்டுக்குள்ள போன விஷயம் பிரெயின்ல இருந்து போயிருக்கு. அப்ப பிரெயினுக்குள்ள போன விஷயம் தான் நம்முடைய ஆண்டவர் இறப்பதற்கு காரணமா இருந்தது. இது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சா? ஹார்ட் வெளியே காட்டுச்சு, ரீசன் கேட்டீங்கன்னா பிரெயின். ஒரு கருத்து எழுதியிருக்காங்க, நானே வாசிச்சிடுறேன்.
மிகுந்த மனவேதனையின் காரணமாக, ஸ்ட்ரெஸ், பிரெயின் சொல்லுது ரொம்ப ஸ்ட்ரெஸ் சொல்லுது, மிகுந்த மனவேதனை காரணமாக இதய தசை, நம்முடைய ஹார்ட்னுடைய அந்த ஃபிளஷ் இருக்கு இல்லையா, தசை, அது தற்காலிகமாக சோர்வடையும். இந்த தற்காலிகமாக சோர்வடையக்கூடிய நிலையானது நம்ம எல்லாருக்குமே டெய்லி நடக்கும். ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கஷ்டப்படுறோம்னா ஹார்ட் தான் அந்த கஷ்டத்தை நமக்கு சொல்லுது. ஆனா ஹார்ட் கஷ்டப்படல, பிரெயின் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவருக்கு என்ன இருக்குன்னா, இந்த தசை வீக் ஆகுது ஹார்ட்ல, அது எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அந்த தசையினுடைய வீக்னஸ் கிளியர் அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு காரணம், பிரெயின்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஆண்டவர் கலெக்ட் பண்ணியிருக்கார். அந்த இன்ஃபர்மேஷன் உடம்புக்குள்ள போய் பயங்கரமா ரியாக்ட் பண்ணி ஹார்ட் கிழிஞ்சு பெரிகார்டியல் பையில் இருக்கக்கூடிய அந்த திரவமானது ஸ்போர்ட்ஸ் சேவர்கள் ஈட்டி வச்சு குத்தும் போது ரத்தமும் தண்ணீருமாக புறப்படும். ஒரு ஆங்கில வார்த்தையை அப்படி இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்க மெடிக்கல் டேர்ம்ல வாசிக்கிற பாருங்க. இதயம் வெடிக்கிறது என்றால், இதயம் வெடிக்காது மட்டும் நினைச்சுக்காதீங்க, இதயம் வெடிக்கும். இதயம் வெடிக்கிறது என்றால் அது ஒரு வார்த்தை அல்ல, இட்ஸ் நாட் அ வேர்டு. அது ஒரு வார்த்தை அல்ல, அது உணர்வுகளும் உடலின் பதிலும். நம்முடைய உணர்வுகளும் அதற்கு நம்ம உடம்பு கொடுக்கிற பதில் ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் இதயம் வெடிக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கும் இதயம் வெடிச்சிருக்கு. இப்ப நான் என்ன கொஸ்டின் வந்திருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்முடைய ஆண்டவர் என்ன இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணார் ஹார்ட் கிளியர் அளவுக்கு? நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு இந்த பதில் ஈஸியா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் என்ன இன்ஃபர்மேஷனை பிரெயின்ல கலெக்ட் பண்ணி அது சிக்னல்ஸா போய் ஹார்ட் புரோக்கன் ஆயிருக்கு, உடைஞ்சிருக்கு? அதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த பெரிகார்டியல் சாக் இருக்கு இல்லையா, அது புரோக்கன் ஆயிடுச்சுன்னா உயிர் போறதுக்கு 15 to 30 மினிட்ஸ் ஆகும். 15 இருந்து 30 நிமிஷத்துல செத்துருவாங்க. பெரிகார்டியல் சாக் கிழிஞ்சிருச்சுன்னா இறக்கிறதுக்கு 15 to 30 மினிட்ஸ். அப்படின்னு என்ன நான் கேட்கிற கேள்வி நீங்க எப்படி பார்க்கலாம்னா, நம்முடைய ஆண்டவர் மரிச்சதுக்கு காரணம் இந்த ஹார்ட் கிழிச்சதுனால தானா, இந்த பெரிகார்டியல் சாக் கிழிச்சதுனால காரணம்னா, இதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ்க்குள்ள என்னமோ நடந்திருக்கு. அதற்கு முன்னாடி மேக்சிமம் 30 நிமிஷத்துக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல தான் பிரெயின் ரிசீவ் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. நான் உங்களுக்கு சாய்ஸ் தரேன், இதெல்லாம் கரெக்டாக பாருங்க, இதெல்லாம் காரணமா இருக்குன்னு பாருங்க. அவருடைய சொந்த ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அவரை எல்லாருமே எதிர்த்தாங்க. யூதாஸ்காரியத்து காலையில படிச்சோம் இல்லையா, அந்த நேத்து கூட பார்த்தா அந்த கண்ணை பார்க்கும்போது, யூதாஸ்காரியத்தர் கண்ணை இயேசுக்கிறது பார்க்கும்போது அவர் திருப்பி அவர் பார்க்கும்போது வந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. அவருடைய சீஷர்களால சுத்தமா இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்க முடியாம விளையாட்டுத்தனமா இருந்தது. ஆறுதலுக்காக தேடி வந்து கையை கொடுப்பாங்கன்னு பார்த்தா தூங்கிட்டு இருந்தது. கெத்செமனே தோட்டத்துல எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், குரூசிஃபிக்ஷன், அடி பயங்கரமா போட்டு அவர் அடின்னு அடிச்சாங்க. இது எதுவுமே காரணம் இல்லை. ஏன்? இதெல்லாம் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கல, அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அப்ப இந்த ரீசன் எதுவுமே ஹார்ட்டுக்குள்ளேயே காரணம் இல்லை. அப்படின்னா அந்த 30 மினிட்ஸ் அதுக்குள்ள என்ன நடந்துச்சு அதை நம்முடைய ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அத பிரெயின் சொல்லிருச்சு, இது மிகப்பெரிய துயரம். அது அப்படியே ஹார்ட்டுக்கு போச்சு. ஹார்ட்டால இந்த வேவ்ஸை தாங்குற சக்தி இல்லாம ஹார்ட் கிழிஞ்சிருச்சு. உங்களுக்கு பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். என்னது அது? அவங்க அப்பா பேசுறத கட் பண்ணிட்டார். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் தெரியுங்களா? ஜஸ்ட் மரிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் பேசினார் நம்முடைய ஆண்டவர். நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் தான், அது மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனம். மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதாவது மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இதை இங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இந்த மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாருங்களுடைய கிரீக் வேர்டு எடுத்து இங்கிலீஷ் மீனிங் பார்த்து தமிழ்ல மொழிபெயர்த்தா எக்ஸீடிங் கிரேட் வாய்ஸ். எக்ஸீடிங் கிரேட் வாய்ஸ். நம்முடைய ஆண்டவர் போட்ட சத்தமானது இது வரைக்கும் அவரே போட்டதில்லை. இது வரைக்கும் அவரே போட்டதில்லை. அதான் மத்தேயு சொல்றாரு, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். யாரை பார்த்து? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. ஏன் இவ்வளவு சத்தம் வந்துச்சு நம்முடைய ஆண்டவர்கிட்ட அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. பிரெயின்
கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அப்பா பேசுறது நிறுத்திட்டார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பிரெயின் கலெக்ட் பண்ண உடனே அந்த பிரெயினுக்கு வாய் கொடுக்கிற ரியாக்ஷன் எக்ஸ்ட்ரீம் சவுண்ட், ஹார்ட் கொடுக்கிற ரியாக்ஷன் எக்ஸ்ட்ரீம் பர்ஸ்ட். அவ்வளவுதான். புரிஞ்சு உங்களுக்கு? சோ ஹார்ட்டுக்குள்ள எந்த அளவுக்கு அங்க சதை வீக் ஆகுதுங்கிறத வாயை காட்டி கொடுத்துச்சு. இந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு கேட்டார். இப்ப எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின், ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ல போறோம். ஒரு சின்ன கொஸ்டின், கேள்வி என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட தேவன் பேசுறது நிறுத்துவார் நம்முடைய ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது காரணமே தேவன் பேசுறது நிறுத்தினதுதான். அதான் இப்ப ஹார்ட் பஸ்ட் ஆயிடுச்சு. கொஸ்டின் என்ன, நம்முடைய ஆண்டவர்கிட்ட தேவன் கடைசியா பேசுறதை நிறுத்திடுவாருன்ட்டு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? சகோதரி, அதை மட்டும் வாசிச்சிருக்கேன். எல்லாரும் சொன்னதுனால வாசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஒரு க்ளூ மட்டும் தந்துடுறேன் உங்களுக்கு. 22ஆம் சங்கீதத்தை நம்முடைய ஆண்டவர் படிச்சிருப்பாரா படிச்சிருக்க மாட்டாரா? அதுல என்ன இருக்கு? என் தேவனே இதை படிச்சிருக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவரே. அப்ப ஆண்டவருக்கு முன்கூட்டியே தேவன் பண்ணுவார்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஹார்ட் பஸ்ட் ஆயிருக்கு. இது ஆச்சரியம். எப்படி இது? எங்க தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தானங்க இது, அதைத்தான பிரெயின் கலெக்ட் பண்ணிருக்கு. அப்ப எப்படி பஸ்ட் ஆச்சு ஹார்ட்? தாங்க முடியல. ஒரு பதில் சகோதரர் ரசல்களுடைய பதில் வாசிக்கலாம். அநேகமாக இது நடக்கும் என்று இயேசுவுக்கு முன்பே தெரிந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனால் தமது பிதாவுடனான தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்படுவது எவ்வளவு நிலைக்குலை செய்வதாய் இருக்கும், அதனை கையாள்வது எவ்வளவு கடினமானதாய் இருக்கும் என்பதை அவர் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கைவிடுவார்னு தெரியும், பேச மாட்டார்னு தெரியும். ஆனா தேவன் தன்கிட்ட பேசாம இருந்தா அதை எப்படி டைஜஸ்ட் பண்றதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு கடையில் இருக்கிற எல்லா பொம்மையும் தெரியும். அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஃபுல் தைரியம். திடீர்னு அந்த அப்பா கையை விட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பக்கம் காணாம போயிட்டாருன்னா அந்த பையனுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் சரி அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவனுக்கு தெரியாது. சேம் கண்டிஷன் நம்முடைய ஆண்டவருக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாதுங்கிறது தான் முற்றிலும் சரியான பதில். அப்ப எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாதுங்கிறதுக்கு அவர் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, ஒரு பர்ஃபெக்ட் மேன் கூட. ஆனா அந்த பர்ஃபெக்ட் மேனுக்கு இருக்கிற ஃபீலிங் இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல பார்த்தோம். எவ்வளவு தூரம் அந்த அன்புக்கு விலை கொடுத்திருப்பார். அந்த ஃபீலிங்கை நம்மளால ஒருபோதும் நினைச்சு பார்க்க முடியாது. சகோதரர் சொல்றாரு, கண்டிப்பா இதை அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. எதை டைஜஸ்ட் பண்ண முடியல? அப்பா பேச மாட்டாருங்கிறத இப்ப பேசாம இருந்து காமிக்கிற, அதனால இல்லவே இல்லை. அப்பா பேசாம இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும். அந்த அப்பா டக்குன்னு கையை விட்ட உடனே அவர் உருவாருன்னு தெரிஞ்சா கூட கையை விட்டதுக்கு அப்புறமா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. இது ஒரு எமோஷனல் ரீசன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, காலையில கூட ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தோம். ஒருவேளை இப்ப தேவன் கிட்ட இவர் தொடர்புல இருக்கிறத நினைச்சிட்டு எப்ப கட்டாச்சுன்னு தெரியாம இருக்கிறப்ப இவருக்கு 22ஆம் சங்கீதம் ஞாபகம் வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா எதை கட் பண்ணிடுவாரு, பேசுறதை கட் பண்ணிடுவாரு. அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா எங்க அப்பா எங்க கூட பேசுறதை கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒருவேளை நான் இப்ப கொடுக்கக்கூடிய இந்த பலி 2 விஷயம், அப்போ திராட்சை ரசம், இது 2 நான் கொடுக்க போறேன். அப்படி கொடுக்கும்போது ஒருவேளை இந்த பலி தேவனுடைய பார்வையில ஏற்புடையதா இல்லைன்னா இனிமேல் எங்க அப்பாவை நான் பார்க்கவே முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கப்புறம் யாரை பார்க்க முடியாது? எங்க அப்பா பார்க்க முடியாது. சோ இந்த ஃபீலிங் எப்ப ஆண்டவருக்கு வரும்னா, அப்பா கூட இருக்கிறப்ப வருமா? வராது. அப்பா கூட இல்ல, அந்த ஃபீலிங் வந்துருச்சு. அப்ப கூட பாருங்க எப்படி ஸ்ட்ரென்த்தா நிக்கிறாருன்ட்டு. அந்த வசனம் எப்படி படிச்சோம்னா, மத்தேயு சொன்னது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கு? என்ன தவிர தேவன் யாரையும் கைவிட மாட்டார். யாரையுமே கைவிடாத தேவன் என்னை கைவிட்டார். அந்த கைவிட்ட சூழ்நிலைய என்னால என்ன பண்ண முடியலீங்க, டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்ப நம்ம ஆண்டவர் பேலன்ஸ் ஒண்ணுதான் இருக்கு, மறிக்கிறது மட்டும் தான். அப்பா பேசுறது நிறுத்திட்டார், கட் பண்ணிட்டார். இப்ப நம்ம எல்லாருமே சாதாரணமா இந்த உலகத்துக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, நம்ம குடும்பத்துல நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க யாராவது இருப்பாங்க. அதாவது நம்ம குடும்பத்துல நமக்கு பிடிக்காம போனவங்க யாராவது இருப்பாங்க. அந்த பிடிக்காம போனவங்கள நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருப்போம். என்ன ரிவெஞ்சுனா, இனிமேல் அவங்க கண்ணிலே நான் என்ன பண்ண மாட்டேன், முழிக்க மாட்டேன் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுத்துருவோம். ஆனா நம்ம இன்டென்சிவ் கேர் யூனிட்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப
அந்த நெருங்கிய சொந்தத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுத்தோம் பாத்தீங்களா, அவங்களுக்கா ஏங்குவோம். நான் சாகரத்துக்குள்ளேயாவது என்ன பண்ணிருந்தேன் அவங்கள ஒரு தடவை. அப்ப சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வாழ்நாள் பூரா வெறுத்த ஒருத்தரை தன் வாழ்நாள் முடியும் போது பார்த்தே ஆகும். உண்மைதானது? அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு இந்த எண்ணம் இருந்திருக்குமா இருக்காதுங்களா? இவ்வளவு நேரம் என் கூடவே இருந்தீங்க அப்பா, நான் சாகும் போது கூட இருக்கும். ஆனா வேற வழி இல்லை. அந்த அப்பா என்னதான் பண்ணியோன்னா அவரை பேசாம கைவிட்டுதான். டாக்டரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏங்க அப்பாவுக்காவது கொஞ்சம் கூட அன்பு வேண்டாமா? தான் பையன் இப்படி துடிக்கிறார், அந்த பையனுடைய துடிப்பு எப்படி இருக்குன்னா, இவர் பேசாம நிறுத்துறதுனால பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஹார்ட் பஸ்ட் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிருக்கு இல்லையா? பையனுடைய ஹார்ட் பஸ்ட் ஆகிறது ஏன் அப்பாவால பார்த்துட்டு சும்மா இருக்க முடிஞ்சது? என்ன காரணத்தினால தேவன் பேசுறது நிறுத்தினார்? நமக்காகிறது சாதாரண பதிலுங்க. பாவம். பாவி. இயேசு கிறிஸ்து பாவியா? இல்ல. ஏன் நிறுத்தினார் தேவன் அவர் கூட பேசுறத? ப்ராஃபஸி இருக்கு, கிளியர், நான் ஒத்துக்கிறேன், அது கரெக்டான பதில் தான். ஆனா தேவன் ஏன் இயேசு கிறிஸ்துவோட பேசுறதை நிறுத்தினார்? ரசல்பர் எழுதியிருக்காரு கமெண்ட்ரி 130 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இங்கிலீஷ்ல வாசிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு அதை. ரீபிரிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 2317. The penalty of Adam's transgression was not only death. ஆதாமுடைய மீறுதலுக்கு நம்முடைய ஆண்டவர் மரித்தால் மட்டும் பத்தாது. நல்லா கவனிங்க. ஆதாமுடைய மீறுதலுக்கு இவர் பலி கொடுக்கணும்னா மரித்தால் மட்டும் பத்தாது. ஆதாமுடைய சந்ததி அனுபவித்த 6000 வருட வேதனையை நம்முடைய ஆண்டவர் அனுபவித்து ஆக வேண்டும். சொன்னது புரிஞ்ச புள்ளி உங்களுக்கு? ஆதாமுடைய சந்ததி 6000 வருஷம் என்ன வேதனை அனுபவிச்சாங்க? என்னைக்கு ஆதாம் தப்பு பண்ணாரோ அன்னையிலிருந்து தேவன் ஆதாம் கிட்டையும் ஆதாமுடைய சந்ததிட்டையும் பேசுறது என்ன பண்ணிட்டாருங்க? நிறுத்திட்டார். இப்ப நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யாருக்கு ஜீவன் கொடுக்க வந்தாரு? அந்த ஆதாமுடைய சந்ததிக்கு தானே. எப்படி வந்தாரு? ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ், சரிநிகர் சமான விலை. அப்ப ஜீவன் சமானமா இருக்கு, பர்ஃபெக்டான வந்திருக்காரு. ஆனா இந்த பூமியில வாழ்றப்ப நம்முடைய ஆண்டவர் மட்டும் தேவன்கிட்ட பேசிட்டே இருப்பாரா? கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சா இல்லைங்களா? தேவன்கிட்ட இவர் மட்டும் பேசிட்டே இருப்பாரு. ஆனா இவர் யாருக்காக ஈடுபலி கொடுக்க வந்திருக்கா அவங்க தேவன்கிட்ட பேச மாட்டாங்க. இது சரிநிகர் சமான விலை இல்லையே. புரிஞ்சு உங்களுக்கு? அப்படின்னா சரிநிகர் சமான விலை கொடுக்கணும்னா ஆதாமுடைய சந்ததி கொடுக்கணும்னா ஆதாமுடைய சந்ததியிட்ட பேசாத தேவன் 2ஆம் ஆதாம் கிட்ட பேசக்கூடாது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி தேவனால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசாம இருக்கிறதுக்கு அவர் ஒன்னும் பாவி இல்லையே. கரெக்ட் தானே? இப்ப தேவன் பேசுறதை கட் பண்ணியும் ஆகணும். ஏன்னா அப்பதான் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் அது வரும். பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன குற்றம் கூட இல்லை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். அந்த வரிகளே பாருங்க, கிளியரா புரிஞ்சுக்கலாம். இது யாரை பத்தி சொல்லியிருக்குன்னு கேட்கவே வேண்டாம், அவன் ஆண்டவர் தான். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இப்ப ஆண்டவராய் இயேசுட்ட மாசு இல்ல, குற்றம் இல்ல, பாவி இல்ல, பாவிகளுக்கு விலகினவர். இப்ப தேவன் ஆதாமுடைய பாவத்துக்கும் ஆதாமுடைய சந்ததியின் பாவத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் ஈடுபலி கொடுக்கணும்னா ஆதாமுடைய சந்ததி கிட்ட தேவன் பேசாம இருந்த மாதிரி யார்கிட்டையும் பேசாம இருக்கணும், இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு கிறிஸ்து பேசி ஆகணும். ஏன்னா அவர் குற்றம் இல்லாதவர். பேசாம விட்டுட்டாருன்னா நம்முடைய ஆண்டவர் மரித்தாலும் அது ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் ஆகாது. ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மட்டும் ஃபுல்லா பேசிக்குவாரு, ஆதாமுடைய சந்ததியிட்ட மட்டும் பேச மாட்டார். என்ன நியாயம் இது? தராசு ஈக்குவலா நிக்காது. இப்ப தேவன் என்ன பண்ணி ஆகும்னா இவர்கிட்ட பேசுறது நிறுத்தவும் முடியாது, அதே சமயத்துல பேசாம இருக்கவும் முடியாது. என்ன பண்ணா இது சரியாகும்? ஒண்ணு கம்யூனிகேஷன் கட் பண்ணணும், இல்லாட்டி ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் கிடைக்காது. கம்யூனிகேஷனை கட் பண்றதுக்கு அவர் ஒரு பாவம் பண்ணல, என்ன பண்றது யோசிச்சார். இது எப்ப தெரியுமா யோசனை வருது? சிலுவையில்
என்ன பண்றது? கேட்கிற கேள்வி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுங்களா? இதுதாங்க அன்பு. இந்த அன்பு தான் தேவன் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேலும் வச்சிருக்க. என்ன பண்ணார் தெரியுமா? தன் பையனை பார்த்தார், மாசில்லாதவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். நான் எப்படி பேசுறது நிறுத்துறது விட்டேன் யோசிச்சாரு. ஒரே ஒரு ப்ராசஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் இவர் என்ன பண்ணி அனுப்ப சுமந்தார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. பாயிண்ட் பாருங்க. அன்பு போய் இப்ப நீதி வந்துருச்சு. நம்ம மேல வச்ச அன்பு நிமித்தமா தேவன் தன் நீதியை தன் பையன் மேல செலுத்துறாரு. என்னன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் என்ன ஆக்கினார்? இப்ப நமக்கு நல்லா தெரியும், அவர் பாவியாக்கல, பாவ நிவாரண பலியாக்கிட்டார். அப்ப எல்லாருடைய பாவங்கள் யார் மேல சுமத்திட்டாரு? இயேசு கிறிஸ்து மேல. அப்படின்னு இயேசு கிறிஸ்து இப்ப எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கிறாரா இல்லையா? அந்த அடிப்படையில இப்ப அவர் என்னவா தேவன் பார்க்கிறாருன்னா, பாவம் சுமத்தப்பட்ட ஒருத்தரை பார்க்கிறார். அந்த ஸ்டேஜில் என்ன பண்றாருன்னா, பாவம் சுமத்தப்பட்டாச்சு இல்ல, நான் இனி உங்ககிட்ட பேச மாட்டேன். கட் பண்ணி மகனை மறிக்க வச்சு ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் கொடுத்துட்டார். இப்ப பாருங்க, அவங்க கொடுத்து முடிச்சு 2000 வருஷம் கழிச்சு உட்கார்ந்து இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், கேள்வி கேட்டு. என்ன கிளியர் பிளான். அந்த பிளான்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீதி தவறாத தேவன், அன்புல குறைவில்லாத தேவன். இந்த 2 எப்படி கொண்டு போறாருன்னா, இங்க அன்பு வச்சா இங்க நீதி போயிடுச்சுன்னா அதுவும் தப்பு. அப்ப நீதியும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். அது எப்படி பேலன்ஸ் பண்றது? தன் பையனை பாவி ஆக்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஆனா பாவி ஆக்குனா தான் பேசாம இருக்க முடியும். அது எப்படி பண்றது? உலகத்திலேங்க பிளான் போட்டு நமக்காக மரித்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல எது எதுக்கோ பிளான் போடுவாங்க, ஆனா அந்த பிளான் எல்லாம் ஒரு லாபத்துக்காகவும் ஒரு ஆதாயத்துக்காகவும் இருக்கும். ஆனா உலகத்தை படைத்த கடவுள் போட்ட பிளான் பாருங்க, எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும், எல்லாரும் ஜனங்களும் நன்மையை ருசிக்கணும். அப்படின்னா தன்னுடைய பையனுக்கு இந்த மாதிரியான ஒரு சோகத்தை கொண்டு வரும். இத நம்முடைய ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, பிரெயின் கண்டுபிடிச்சிருச்சு. இன்ஃபர்மேஷன் எங்க போகுதுன்னா ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட் கிழிஞ்சிருச்சு. நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பார், ஹார்ட் இது வரைக்கும் பர்ஸ்ட் ஆனவங்க யாராவது? ஹார்ட் பர்ஸ்ட் ஆனவங்க இருக்கிறாங்க, மெடிக்கல் டேர்ம்ல இருக்கு. ரொம்ப ஆழ்ந்த துயரத்துக்குள்ள போய் ஹார்ட் பர்ஸ்ட் ஆனவங்க இருக்கிறாங்க. இல்லாட்டி அந்த மெடிக்கல் டேர்ம்ல இந்த பேரே இருக்காது. ஆனா அவங்க ஹார்ட் எல்லாம் எதுக்கு பர்ஸ்ட் ஆயிருக்கும்னா, அவங்க சொந்தத்துக்காக. அவங்க மனைவி, ரொம்ப க்ளோஸா இருந்த மனைவி இறந்திருப்பாங்க, குழந்தைகள் இறந்திருக்கும், அதாவது அவங்க ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு போய் அந்த கண்டிஷனுக்கு ஆயிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நடந்த விஷயத்தால் அவங்க ஹார்ட் பர்ஸ்ட் ஆச்சு. மற்றவர்களுக்காக தன் ஹார்ட்டை பர்ஸ்ட் பண்ண ஒரே ஒரு ஆள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலி நிறைவேறல் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. அப்பம், திராட்சரசம். ஸோ இப்போ நம்ம வரும்போது அப்பம் ஃபர்ஸ்ட் நம்ம கைக்கு வரும். ஃபர்ஸ்ட் அப்பம் வரும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் உடம்புக்குள்ள யாரும் ஏற்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காரு தேவனுக்காக. அதை நம்ம இப்ப எடுத்து சாப்பிட போறோம். 2வது விஷயம், அவர் ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து 3 வருஷம் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய நியூ கிரியேஷனை பாவ நிவாரண பலியாக செலுத்திட்டு வந்தார். யாருக்காக? நமக்காக. இந்த 2 விஷயத்தையும் நினைச்சு பார்க்கறது தான் இந்த மெமோரியல். இந்த 2 விஷயத்தின் மூலமா போன வருஷம் செஞ்ச பாவம் பூரா நமக்கு கிளீன் ஆயிரும். இனிமேல் இருந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா நம்ம நடக்கலாம் அப்படின்னு யாருக்கு அது எண்ணம் இருந்துச்சுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த எண்ணத்தை கிளீன் பண்ணிருங்க. அப்படிலாம் கிடையாது. இது நமக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய விஷயமே தவிர, நம்மளை கிளீன் பண்றதுக்காக இந்த நாள்ல இங்க நின்று அதை வாங்கிக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம எல்லாரும் நம்முடைய ஆண்டவரை இப்ப அவர் செய்த தியாகத்தை இவ்வளவு நாள் சப்ஜெக்டா கேட்டோம், இன்னைக்கு கையில் எடுத்து சாப்பிட போறோம் இல்லைங்களா? ஸோ அந்த சாப்பிடக்கூடிய விஷயத்துக்குள்ள எவ்வளவு பயபக்தியோடு இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தேவன் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தில் சத்தியங்களையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம பந்தி அனுசரிப்புக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் நம்முடைய வழி நிறுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய தேவன் நம்முடைய இரட்சகருடைய ஒரு மாபெரும் ஒரு ஈடுபலியை குறித்து கூட நம்ம பார்ப்பதற்கு தேவன் கிருபை தந்தாங்க. அன்பு சகோதரர் அவர்கள் பாடத்துல அறிவித்த வண்ணமாக நம்முடைய இரட்சகர் ஒருபோதும் பாவி ஆகவில்லை. திரும்ப உங்களுக்கு நம்ம வலியுறுத்தி கூறுறோம், அவர் பாவி ஆயிட்டார் அப்படிங்கிற வார்த்தையில சகோதரர் அருமையா எடுத்து காமிச்சார். அவர் பாவ நிவாரண பலியானார். இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் ஒரு சரி